இதான் பன் பரோட்டா. என்ன சமைக்கிற? சைனீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சமைக்க போகிறோம். எவ்வளோ ஷார்ட்ஸில் அது பண்ணிட்டாங்கல்ல. சைனாவில் வந்து எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது செய்வாங்க. ஆமாம், சைனீஸ் வந்து பொட்டேட்டோ யூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு உள்ளே வந்து அழகாக ஹாலோவாக இருக்கும். நம்ம அதில் தான் ஏதாச்சும் பவுல் வந்து அதை வச்சு மூடிட்டோம். அழகாக சூப்பராக இருக்கு. இதான் பன் பரோட்டா. ஸோ இதை வாங்கலாம். நம்ம காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வாங்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட் இடையில வச்சு சாப்பிட்லாம், பர்கர் செய்யலாம். லெட்டிஸ் வாங்கியிருக்கோம்ல, அதோட சேர்த்து பர்கர் மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். திஸ் ஒன் ஓகே ஓகே. ஈகா இது வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே. ராஜி பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்கலாம். என்ன ராஜி பண்ணிட்டு இருக்க? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்டா? என்ன டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கு? என்னது இன்னைக்கு ஸ்பெஷல்? என்ன சமைக்கிற? சைனீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சமைக்க போகிறோம். சைனீஸ் பிரேக்ஃபாஸ்டா? ஆமாம். என்னது அது? சைனாவில் ஃபேமஸான ஒரு பரோட்டா. நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பல, இந்த பன் பரோட்டா மாதிரி இருக்கும்ல அது. ஓ, சைனாவில் ஃபேமஸ் அது? ஆமாம், எவ்வளோ ஷார்ட்ஸில் அது பண்ணிட்டாங்கல்ல. ஜஸ்ட் தவாவில் வச்சுட்டு அப்படி நல்லா பன் பரோட்டா. என்னென்னது அதுக்கெலாம்? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆம்லெட்டுக்கு வந்து நீ கொஞ்சம் பொட்டேட்டோ வந்து சீவி எடுத்துருக்கேன், கேரட்டும் சீவி எடுத்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் இது வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா சாப் பண்ணியாச்சு. சாப்பரில் போட்டுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக ஆம்லெட் போட்டுக்கலாம். போட்டுட்டு பரோட்டாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இது என்னது? இது வந்து லெட்யூஸ். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் லெட்யூஸ்லாம். ஓ, அந்த பரோட்டாங்க பரோட்டாங்க எயிட்டு நம்ம இதை வாங்கிட்டு வந்திருக்கு. ஓ, இது நம்ம ஊர் பரோட்டா மாதிரி இல்லை, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பர்கர் மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. ஆனால் உள்ள லேயராக இருக்கும்ல, நான் பார்த்துருக்கேன். குக் பண்ணியிருக்காங்க, நம்ம திருப்பி தந்து குக் பண்ண இருக்கும். அது எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டேன். ஓ, ஆக்சுவலிங்க இது வந்து சைனாவில் ரொம்ப ஃபேமஸ். நேற்று தானே வாங்கினோம் மார்க்கெட்டில். வாங்கினோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேற்று வாங்கினது. நான் ரொம்ப ஈகராக இருக்கேன், ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைனாவில் வந்து எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது செய்வாங்க. நானும் யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். சைனீஸ் வந்து அவங்க ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. அவளை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ நம்ம கையில் நமக்கும் ஒரு பாசிபிள் டைம் வந்திருக்கு டேஸ்ட் பண்ணலான்னு. நல்லா நினச்சி பார்க்கல. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன இடிக்கிற? இது காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ்க்காக. சைனீஸ் ஃபுல்லாகவே வந்து ட்ரை சில்லி தாங்க யூஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே. பொட்டிட்டு வந்து நம்ம கொஞ்சம் சீவி வச்சுருக்கோம். அதேமாதிரி கேரட்டும் கொஞ்சம் சீவி வச்சுருக்கோம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் வந்துட்டு சாப்பரில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒழுங்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆம்லேட்டுக்கு பொட்டேட்டோ போடுவாங்களா? ஆமாம், சைனீஸ் வந்து பொட்டேட்டோ யூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கும் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ சைனா ஸ்டைலில் பண்ணுறப்போ? ஆமாம், அதே மாதிரி நம்ம ஆம்லேட் பண்ணிட்டோம் உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்துட்டு. ஓகே, கோதுமை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் இடிச்சு வச்சுருக்கோம்ல அது. இதுக்கு வந்து 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டேன். அவ்வளோதான், முட்டையை ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஆம்லெட் மாதிரி போட்டு பண்ணிக்கலாம். 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம.
அதான் வந்து ஆம்லெட் வந்து இதில் பண்ணிக்கலாம், இதில் வந்து நம்ம பரோட்டா பண்ணிக்கலாம். ஓகேயா? இதான் பண்ணிட்டு வாங்கிட்டு அந்த பரோட்டா நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டேன் பாருங்க. பாருங்க, இது ஆக்சுவலி கொஞ்சம் ஹாஃப் குக்கடாக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இது திருப்பி குக் பண்ணணும். நம்ம இது பாருங்க, உள்ளே வந்து அழகாக ஹாலோவாக இருக்கும். நம்ம அதில் தான் கட் பண்ணி நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம நல்லா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து நம்ம பர்கர்லாம் ஓப்பன் பண்ணால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹீட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சும்மா ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு. அப்புறம் நேற்று நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல அந்த பரோட்டா, அது பாருங்க நல்லா இப்படி ஆயிலில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஏதாச்சும் பவுல் வந்து அதை வச்சு மூடிட்டா அழகாக நல்லா உப்பி வரும். அது பரோட்டா நல்லா சிம்மில் வச்சு, நல்லா சிம்மில் தான் வைக்கணும். ஆமாம், நீங்கள் நல்லா சிம்மில் வச்சிங்க, ஒரு நிமிஷம் தான் குக் ஆகிடும். நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இந்த பவுல் மாதிரி வச்சு தான் இங்கே சைனாவில் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் ட்ரை பண்ணுறோம். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம். 1 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஆயிடணும். திரும்ப மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. அவ்வளோதான். திரும்ப அந்த சைடு ஒரு 30-40 செகண்ட்ஸு. ஓகே, ஆயிடுச்சாங்களா? ஆமாம், அவ்வளோதான். புரட்டி காமி. இங்க பாருங்க, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். நல்ல கொஞ்சம் பன் மாதிரி உப்பி வந்ததுக்கு உள்ள வந்து ஹாலோவாக அதுக்கு நம்ம கட் பண்ணோம். நல்லா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆம்லேட் ஒன்று போட்டோம்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஆம்லேட்டு அதில் வந்து நம்ம பொட்டேட்டோ எல்லாமே போட்டு. ஸோ சைனீஸ் ஆம்லேட், அது சைனீஸ் ஸ்டைலில் நம்ம ஆம்லேட்டு. ஏன்னா நம்ம இதுலலாம் பொட்டேட்டோ போட மாட்டோம்ல. ஸோ பொட்டேட்டோ, கேரட்டு, அப்புறம் வெங்காயம் 3மே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதை வச்சு நம்ம வந்துட்டு பெரிய சைஸாக போட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டஃபுக்குள்ளே வைக்க முடியாது பரோட்டாக்குள்ளே. ஸோ அதனால் சின்ன சைஸ்ன்னு நம்ம போட்டுக்க வேண்டியதான். கொஞ்சம் மேலே எள்ளு போட்டுக்கலாம். சைனீஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து எள்ளு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்படியே உடையாமல் அப்படியே அப்படி திருப்பணும். அவ்வளோதான். சூப்பர், நல்லா வந்திருக்கு. ஸ்மெல்லு நல்லா இருக்குது. நம்ம ஊர் ஸ்மெல் மாதிரி தான் இருக்குது ஆம்லேட். கொஞ்சம் இது சிம்லேயே தான் வேக வைங்க. நம்ம பொட்டேட்டோனால போட்டு வைக்கோம்ல, அப்போ தான் நல்லா வேகும் அது. ஓகே, நம்ம வந்து பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம செஞ்ச பரோட்டா, இது வந்து ஆம்லேட், அதுக்கப்புறம் வந்து லெட்யூஸ், இது அதுக்கப்புறம் சாஸ். இதை வச்சு இப்போ ராஜி வந்து பேக் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஈக்குவலாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட் வச்சு கட் பண்ணுறேன். இந்த பாருங்க, உள்ள மாதிரி இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாஸ் போட்டுக்கலாம். உள்ள நம்ம வந்து லெட்யூஸ் வச்சுக்கலாம். ஆம்லேட்டுக்கு மேலே தானே லெட்யூஸ் வைப்பாங்க. லெட்யூஸ் வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு ஒரு 2 ஆம்லேட் வச்சுக்கலாம். 2ஆ? நல்லா இருக்கும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறமா திருப்பி நம்ம லெட்யூஸ் வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம நீ சாப்பிட்டு பாரு. நீ சாப்பிடு. இல்லை, நீ சாப்பிடு. சாப்பிட்டு சொல்லு. சூப்பராக இருக்குப்பா, நல்லா ஃபீலிங்காக இருக்குது. அந்த ஆம்லேட்டு, அந்த பரோட்டா, அது சேர்த்து சாப்பிடும்போது லைட்டாக அந்த சாஸ் வந்து அந்த காரமாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல காம்பினேஷன் ஆக்சுவலி. வீடியோவில் பார்த்து எப்படி? வீடியோவில் பார்க்கும்போது உனக்கு நான் எச்சு ஊறிச்சுன்னு சொன்னேன்ல. ஆமாம், சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு.
நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த ஆம்லேட்டில் பொட்டேட்டோலாம் அந்த ஆஃப் பாயிலாக இருக்குது, கேரட்டும் அந்த மாதிரி ஆஃப் பாயிலாக இருக்குது, ஆனியன், அந்த லெட்டூஸு எல்லாம் சேர்ந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பாசிபிள்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் இருக்கான்னு தெரியல, சைனாவில் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும், ரெடிமேடாக அவங்களே செஞ்சு தருவாங்க. நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம். சூப்பர், டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. சைனாவில் நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது நல்லா இருந்தது. ஸோ சைனாவில் உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி, சைனாவுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அங்கேனா இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சைனாவில் நடக்கிற வித்தியாசமான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தமிழ் குழியை ஒன்றனையே